Chapter 5, example 5.58 question. A man is at a point P on a bank of straight river 3 km wide and wants to reach the point Q 8 km downstream on the opposite bank as quickly as possible. He could row his boat directly across the river to point R and then run to Q. Or he could row directly to Q. Or he could row some point S between Q and R. Then run to Q. If he can row at 6 km per hour and run at 8 km per hour, where should he land to reach Q as soon as possible? கொஸ்டின் என்னன்னா பார்க்க கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் இதோட மீனிங் வந்து நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம். அதே மீனிங் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இது ஒரு கேமாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ரைட், என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது பியில் ஒரு பிளேயர் இருக்கிறாங்க. பியில் இருக்கக்கூடிய பிளேயர் வந்து கியூ என்ற பிளேஸுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க தான் வின்னு. சரிங்களா? அப்போது பியில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் கியூவுக்கு எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ குயிக்காக அவங்களால வர முடியும் அப்படின்றது தான் இங்கே வந்து இந்த போட்டியினுடைய கண்டிஷன். ரைட், இது அவங்க இப்போ ஒரு கேம் அப்படின்னு சொல்லும்போது இது நம்ம இங்கே இந்த ரிவர் அவங்க கடந்து வரணும். இப்போ பிக்கும் கியூக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு இடையில் ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கு. இந்த ரிவருடைய வைடு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர். இந்த ரிவரை கடக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு போட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த போட்டு வந்து துடுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போது இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் பியிலிருந்து டைரெக்டாக கியூக்கு வரலாம். சரிங்களா? எப்படி வரலாம்? இப்போ இந்த பின்ற பாயிண்ட் இங்கே இருக்குது, கியூன்ற பாயிண்ட் இந்த பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது எனக்கு இங்கே இருக்கக்கூடிய பிளேயர் டைரெக்டாக பிக்கும் கியூக்கும் போட் மூலியமாகவே இங்கே வந்துடலாம். இது ஒரு நிவர், இது ஒரு ரூட் இருக்குது. இன்னொரு ரூட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ரிவரை வேகம் நேராக கடந்து ஒரு சம் பிளேஸ்மெண்ட் ஆர் அப்படின்ற பிளேஸ்மெண்ட்டை ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே பிளேயர் வந்து கியூவை வந்து ரீச் பண்ணலாம். இப்போது இந்த ஆறிலிருந்து கியூ வர இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர். சரிங்களா? இப்போ இது ஒரு ரூட் இருக்குது. சப்போஸ் அந்த பிளேயர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆருக்கும் கியூக்கும் இடையில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எஸ் அப்படின்றத கடந்து எஸ் என்ற பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணிவிட்டு தென் அங்கே இருந்து இந்த டிஸ்டன்ஸுக்கு அவர் ஓடி வரலாம். ஆக இதில் நமக்கு 3 ரூட் நம்மளுக்கு கிடைக்குது. பியில் இருக்கக்கூடிய பிளேயர் கியூக்கு டைரெக்டாக வரலாம். பியில் இருக்கக்கூடிய பிளேயர் ஆருக்கு போட் மூலிமா போயிட்டு அங்கிருந்து ஓடி வந்து கியூக்கு ரீச் பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஆருக்கும் கியூக்கும் இடையில சம் டிஸ்டன்ஸ் வரையும் அவர் போட் மூலிமா கடந்துட்டு அங்கிருந்து அந்த பாயிண்ட்லேருந்து இந்த கியூன்ற பாயிண்ட்டுக்கு அவர் ஓடி வரலாம். ஸோ இதுதான் இந்த 3 ஆப்ஷன். இந்த 3 ரூட்டில் அவர் வந்து எந்த ரூட்டில் வந்தால் அவரால் குயிக்காக இந்த கேமை டைமை சேவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். சரி, இப்போ அவர் என்ன பண்ணலாம்னா, இந்த போட்டை யூஸ் பண்ணிவிட்டு கிராஸ் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த போட்டில் எவ்வளோ ஸ்பீடாக வர முடியும் அப்படின்னு சொன்னால், அவர் போட்டை 6 கிலோமீட்டர் per hour, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டர் கடக்கிற ஸ்பீடில் தான் அவரால் இந்த போட்டுக்கு துடுப்பு போட முடியும். ரைட், சரி, அவர் இப்போ ஓடி வரலாம் அப்படின்னு சொன்னால் ஆறிலிருந்து கியூக்கு ஓடி வரலாம், அப்படி இல்லை எஸ்லேருந்து கியூக்கு ஓடி வரலாம். சரி, அவரால் எவ்வளோ ஓடி வர முடியும் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் per hour. அவரால் ஒரு மணி நேரத்துக்கு 8 கிலோமீட்டர் தான் வர முடியும். சரி, இந்த டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு அவர் எவ்வளோ குயிக்காக அவர் வந்து வராரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த படத்தில் ஆருக்கும் எஸ்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறிலிருந்து கியூ வர எவ்வளோ இருக்குது? 8. அதில் இந்த ஆர்எஸ் மட்டும் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்றதுனால ரிமைனிங்காக இருக்கக்கூடிய எஸ்ஸுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 - x. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, நானாக என்ன பண்ணிக்க போகிறேன், ஒரு ரூட்டை, ஜென்ரலான ஒரு ரூட்டை நான் டிஃபைன் பண்ணிட போகிறேன். அதாவது பிளேயர் என்ன பண்ணுறாருன்னா, பியிலிருந்து எஸ்ஸுக்கு போயிட்டு, அதாவது பியிலிருந்து எஸ் வர போட் யூஸ் பண்ணி அவர் ட்ராவல் பண்ணிவிட்டு தென் எஸ்ஸிலிருந்து கியூக்கு அவர் என்ன பண்ணிட்டு வராருன்னா ரன் அப் பண்ணிட்டு வராரு அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டு இந்த சம்மை நான் வந்து ஓவரால் கான்செப்ட்டுக்கு நான் கொண்டு போக போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து சம்முக்கு நான் போக போகிறேன். ரைட்டுங்களா? ஓகே, இப்போ கொடுக்கக்கூடிய கான்செப்ட் படி ஃப்ரம் டயக்ராம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்.
ஃப்ரம் டயக்ராம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு இங்கே PQ இந்த டயக்ராம் என்ன இருக்குதோ அதெல்லாமே எழுதலாம், தப்பே கிடையாதுங்க. PQ is equal to 3 kilometers அப்படின்னு நம்ம எழுதலாம். அதுக்கடுத்தது RQ is equal to 8 kilometers அப்படின்னு நம்ம எழுதலாம். RS is equal to X கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ SQ is equal to 8 minus X கிலோமீட்டர் அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். சரி, நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால் இந்த கொஸ்டின்ஸ் ஆர் பேஸ்டு, இந்த கொஸ்டின் பேஸ்ட் ஆன் டைம். ஓகேங்களா? அதனால் நமக்கு டைம் அப்படின்றத நம்மளுக்கு வந்து டிஃபைன் பண்ணலாம். இந்த டைம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். சரிங்களா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட், இதுதான் இதில் வந்து மெயின் திங். டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஆக இங்கே நம்ம டைம் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். எப்படி ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒன்று அந்த பிளேயர் போட்டை யூஸ் பண்ணிட்டு வரதுனால அந்த ரோயிங் டைம், அதாவது துடுப்பு போட்டுக்கிட்ட நேரம். சரிங்களா? போட்டுக்கு துடுப்பு போட்டுட்டு வர நேரம். இன்னொன்று என்னென்னா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரன் அப் ஓடி வரார் இல்லைங்களா, அதுக்கு எடுத்துக்கிற டைம். இந்த ரெண்டு டைமும் சேர்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா கால்குலேட் பண்ண போகிறோம். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம் அந்த பிளேயர் வந்து Pலேருந்து எஸ்ஸுக்கும் எஸ்லேருந்து Qக்கும் வராருன்னு. அப்போ எஸ்லேருந்து Qக்கு அவர் 8 minus X கிலோமீட்டர் வந்து வேகமாக ஓட்டிட்டு வரார். அப்போ Pலேருந்து எஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அவர் போட் எடுத்துக்கிட்டு துடுப்பு போட்டு வராரு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறேன்னு இங்கே இப்போ பார்க்கலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஓகே, என்ன ட்ரையாங்கிள் அது? PR and S. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் PRSல ஸோ எனக்கு இந்த Pலேருந்து R வர எனக்கு என்னென்னு தெரியும்னா 3 கிலோமீட்டர்ஸ், ஏன்னா அதுதான் அதோட வாய். அப்போ இது 3 தெரியும், இது X தெரியும், இது எனக்கு தெரியாது. இதுதான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ பித்தாகரஸ் கான்செப்ட் ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கு அந்தபடி நம்ம எப்படி எழுதலாம்னா PS² is equal to எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், எனக்கு தேவையான இந்த P இங்கே இருக்கிற S PR² plus RS² அப்படின்னு எழுதலாம். ஸோ PR² plus RS². அப்போ எனக்கு PS² is equal to PR அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3, அப்புறம் RSன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து X. அப்போது இங்கே வந்து 3² plus X². அப்போ எனக்கு PS மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் √(x² plus 9) இதை எனக்கு PS. இப்போ எனக்கு இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு வகையான டைம் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா ரோயிங் டைம், துடுப்பு போடும் நேரம். ஓகேங்களா? ரோயிங் டைம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ரோயிங் டைம் முன்ன தான் நம்ம பார்த்தோம், டைமுக்கு என்ன ஃபார்ம்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். அப்போ ரோயிங் டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம டிஸ்டன்ஸ் என்ன எடுக்கிறாங்கன்னா PS, அதாவது √(x² plus 9) டிவைடட் பை அவர் துடுப்பு எவ்வளோ வேகமாக அவரால் துடுப்பு போட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 km/h அவரால் துடுப்பு போட முடியும். அதனால் இங்கே நான் எடுத்துக்க போகிறேன்னா 6 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? அதுக்கடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து ரன்னிங் டைம். சரிங்களா? இப்போ ரன்னிங் டைம் நான் எடுக்கிறேன். இப்போ ரன்னிங் டைம்னா அந்த பிளேயர் வந்து எவ்வளோ வேகத்தில் ஓடி வரலாம், அதாவது எஸ்ஸிலிருந்து, ஓகேங்களா, எஸ்ஸிலிருந்து Qக்கு அவர் என்ன ஆகிறார், ஓடி வரார். அப்போ எஸ்ஸிலிருந்து Qக்கு இடையோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 minus X. அதனால் நீங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. அதனால் இங்கே 8 minus X டிவைட் பை அவர் ஓடி வரக்கூடிய ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னாலும் 8 km/h. அதனால் இங்கே நான் எடுத்துக்கிறேன் 8. சரிங்களா? அப்போது எனக்கு தேவையான டைம், அதாவது டோட்டல் டைம் அப்படின்னு பார்க்கும்போது ரோயிங் டைம் ப்ளஸ் ரன்னிங் டைம். அப்போ ரோயிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √(x² plus 9) டிவைட் பை 6 plus 8 minus X டிவைட் பை 8. இதுதான் T(x). இப்போ இது வந்து ஃபங்க்ஷன் ஃபுல்லாக T(x)ல இருக்குது, such that 0 less than or equal to X less than or equal to 8. இப்போ நான் இங்கே 0 less than or equal to X less than or equal to 8 நான் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 0 சூஸ் பண்ணிங்கன்னா இந்த பிளேயர் Pலேருந்து டைரெக்டாக Qக்கு வந்துட்டாங்கன்னா அவர் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எக்ஸ்ன்றது சம் டிஸ்டன்ஸ், அதாவது ரன்னிங் டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ 0 போட்டிங்கன்னா அந்த பிளேயர் என்ன பண்ண தேவையில்லை, ஓட வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் எக்ஸ் வந்து 8 வந்துடுச்சுன்னா அப்போ அந்த பிளேயர் Pலேருந்து Rக்கு வந்திருக்காருன்னு அர்த்தம். Rக்கு வந்துட்டு Rலேருந்து
க்கு 8 கிலோமீட்டர்ஸை 8 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீடில் ஓடி வந்திருக்காருன்னு அர்த்தம். இன்பிட்வீனில் எக்ஸ் இருந்தால் அந்த பிளேயர் ஏதாவது ஒரு ரேஞ்சு ஆருக்கும் கியூக்கும் பிட்வீனில் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஃபார் சம் எஸ் அப்படின்ற மாதிரி பாயிண்டில் வந்துட்டு அதுக்கு மேலே ரன் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஸோ ஆக இந்த டி ஆஃப் எக்ஸ் அப்படின்றது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 டிவைட் பை 6 ப்ளஸ் 8 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 8 0 less than or equal to x less than or equal to 8 அப்படின்றத நம்ம வந்து இங்கே டிரைவ் பண்ணலாம். சரி, இப்போ நாம இந்த கொஸ்டின் பேஸ்ட் ஆன் டைம், அதாவது மினிமம் டைம் அப்படின்றதுனால இதை நான் அப்சல்யூட் மேக்ஸிமம் இல்லைனா அப்சல்யூட் மினிமம் அப்படின்ற பாயிண்ட் அவுட்டில் நான் போட போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஃபரன்ஷியேஷன் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போ டி டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ நான் இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது எனக்கு தெரியும் என்ன தெரியும், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ் அப்படின்றது 1 divided by 2 into root x. அப்புறமா எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 1. ஸோ அது அடிப்படையில் டி டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பைக்கு இங்கே 1/6 தனியாக இருக்குது, பையில் இருக்கான தனியாக எடுத்துருங்க. இது 1 divided by 2 into root of x ஸ்கொயர் ப்ளஸ் 9. அப்புறமா ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2x, கான்ஸ்டன்ட் பண்ணிங்கன்னா 0, அதனால் அதை விட்டுருங்க. ப்ளஸ் 8 பண்ணிங்கன்னா 0, எக்ஸுக்கு பண்ணிங்கன்னா 1 டிவைட் பை ஆகிடுச்சு 8. இந்த 2 இந்த 2 என்ன ஆகிடும் உங்களுக்கு கேன்சல். ஸோ ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 1 டிவைட் பை 8. இதுதான் உங்களுக்கு தேவையான டி டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம இது அப்சல்யூட் மினிமம் அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்படின்றதுல போட போகிறோம். இது அப்சல்யூட் மினிமம் அப்சல்யூட் மேக்ஸிமம் அந்த வகையில் போட போகிறதுனால இது நம்ம கண்டிஷன் நம்ம கொடுக்க போகிறோம். கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 0. டி டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸ் டிவைட் பை 6 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 1/8 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரைட், இப்போ நம்ம என்னன்னா எக்ஸ் டிவைட் பை 6 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 விச் இஸ் ஈக்குவல் டு 1/8. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க, இது கிராஸ் மல்டிப்ளை கொண்டு போகிறீங்க அப்படின்னா 8x இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9. இப்போது இது கேன்சல் பண்ணிக்கலாம். இது 4 2s are 8, இது 3 2s are. சரிங்களா? இது 4 2s are 8, 3 2s are. ஏன்னா இப்படி கேன்சல் பண்ணலாமான்னா இப்படி கேன்சல் பண்ணலாம், இது பாசிபிள். ரைட்டுங்களா? இப்போ ஸ்கொயர் இது ரூட்டை ரிமூவ் பண்ணணுன்றதுக்காக நான் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் செய்கிறேன். அப்போ என்ன ஆகிடும், 4 ஸ்கொயர் பண்ணால் 16, இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், 3a ஸ்கொயர் பண்ணால் 9, இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும். அதனால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 16x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது உள்ளே கொண்டு போனீங்கன்னா 9x ஸ்கொயர் ப்ளஸ் 9 9s are 81. 9x ஸ்கொயர் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா 16x ஸ்கொயர் மைனஸ் 9x ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 81. அப்போ 16ல் 9 போச்சுன்னா 7x ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 81. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 81 டிவைட் பை 7. அப்போது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x is equal to root of 81 divided by 7. 81 ரூட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 9, இதுக்கு ரூட் 7. இங்கே எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸா மைனஸ் வராது. ஏன் சார் ப்ளஸ்ஸா மைனஸ் வராது அப்படின்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் டிஸ்கிரைப்ஸ் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் ஷுட் நாட் கம் நெகட்டிவ். ரைட், இப்போ நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு என்ன சொல்கிறோம்னா கிரிட்டிக்கல் நம்பர் சொல்கிறோம். இப்போ இந்த கிரிட்டிக்கல் நம்பர்ஸை கொண்டு போயிட்டு நம்ம 9 அதாவது டி அண்ட் ஃபங்க்ஷனில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து நம்ம டி ஆஃப் 0ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், டி ஆஃப் 8ன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது இதில் நம்ம டி ஆஃப் 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண என்ன, டி ஆஃப் 8 சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், டி ஆஃப் 9/√7 இதெல்லாம் கொண்டு போயிட்டு நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணேன்னா டி ஆஃப் எக்ஸில் போய் நான் 0 சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0 ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி. 0 சப்ஸ்டிட் பண்ணால் இது 0 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 9க்கு ரூட் எடுத்தால் 3, 3/6னா 1/2, இங்கே 0 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 8/8 1, 1 + 1/2 தட் இஸ் 1.5, அதனால் இங்கே 1.5 எழுதிக்கோங்க. இது 1.5 தெரிஞ்சவே போதுமானது. இங்கே மேலே 1.33 போட்டுக்கோங்க, இங்கே கீழே 1.42 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் 1.5, மினிமம் டிஸ்டன்ஸ் 1.33. அப்போ நம்மளுக்கு 9/√7 இது எப்படி சார் வந்தது அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு பைகாட் பண்ணிங்கன்னா இது பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் பெஸ்ட் டு பைகாட். ஓகேங்களா? இது தப்பு தான் சொல்கிறது, பட் இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ டி ஆஃப் 9/√7 தான் இட்ஸ் டேக்ஸ் மினிமம் டைம். ஸோ இட் ஹாஸ் மினிமம் when x is equal to 9/√7 அப்படின்னு கொஸ்டின் பார்த்து முடிச்சிடுங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்மாலஸ்ட் டைம் எப்போ ஆக்கர் ஆகுது அப்படின்னு சொன்னால் at x is equal to 9/√7 that is 3.4 km. உடனே நம்ம அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால்
அப்போ அந்த பிளேயர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் the man should land the boat at a point 9/7 km downstream from his starting point. அதாவது அந்த எவ்வளோ டிஸ்டன்ஸில் வராங்கன்றதை மென்ஷன் பண்ணிட்டோன்னா போதுமானது. அவ்வளோதான், இந்த சம் ஓவர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு கொஸ்டின் எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க.